ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்ததுங்க. அது என்ன வீடியோனா, நீயா நானா ஷோவில் இளைஞர்கள் கலந்துக்கிட்டு பேசின ஒரு வீடியோ தான். ஆன்லைனில் உட்காந்து கேம் ஆடுறான். விடிய பண்ணுவோம். ஒரு கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறார். தோணல, எனக்கா தோணணும்ல, தோண வையி. அது எப்படி? அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து படித்த வேலைக்கு தான் போவேன், எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. என் பேர் கணேஷ், நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் புலங்குறிச்சி சார். டோர் நம்பரையும் சொல்லிடுங்க, லெட்ரு போடுறோம். புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா கூட தெரியல. சொல்லிடுறேன் சார், புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அதெல்லாம் வேணாப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ அதையும் சொல்ற. ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஒரு இடத்துல பொண்ணு கேட்கும் போது அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறனால சேல்ஸ்மேனா இருக்கு, உனக்கு எப்படி பொண்ணு கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா? அதெல்லாம் செஞ்சு காட்டுங்க சார். போகும்போது என்னோட இலக்கு என்னன்னா, நான் ஒரு நாள் நான் குரூப் 1 எழுதணும், பாஸ் பண்ணணும், IAS ஆகிறேன், இதுதான் என்னோட இலக்கு. அதுவரை நான் வேலைக்கு போக மாட்டேன். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா அப்படி என்னடா படித்த வேலை பிடிச்ச வேலை அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியல. இதுக்கு வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது. தமிழ் சினிமான்னு சொல்லும்போது தனுஷ், சிவகார்த்திகேயன், ஹிப்ஹாப் அது இவங்களோட படங்கள்லாம் வந்து இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து இது இளைஞர்களை தவறான பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய படங்களாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். கேம்பஸ்லேயே ஒரு கம்பெனிக்கு போனார். 3 மாதம் முடிச்சுட்டு என்னால் முடியாதுன்னு வெளியே வந்துட்டார். ஏன் வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? வந்துட்டு எனக்கு போன கம்பெனியில் எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல் கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். Just 50 lakhs. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இந்த பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இளைஞர்கள் மத்தியில் எப்போ காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சதுன்னா 2014 வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் மத்தியில் நான் பிடிச்ச வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறானுங்க. தம்பி, முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கிறது தான் முக்கியம். அந்த படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, 4 வருஷமாக சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடி கிடைக்காம ஊரை சுற்றிட்டு கடைசியில் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்னால, அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தினால கடைசியாக ஒரு வேலையை பிடிச்சி 6 மாதத்துக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக மாறி அவன் வந்து கடைசியாக வந்து பெரிய ஒரு இன்ஜினியராக வந்து டெவலப் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிறைய படிப்புகளும் தேவைப்படுது இந்த ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து தவறான ஒரு உதாரணங்களை வந்து இந்த படத்தில் வந்து திணிச்சிருப்பாங்க. இப்படி போகிற போக்கில் வந்து தனுஷ் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறதா வந்து அந்த படத்தில் காமிச்சு இளைஞர்கள் மத்தியில் அந்த படத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கி விட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில் அந்த படம் வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. இதே வரிசையில் தான் வந்து ஹிப்ஹாப் பாதியோட மீசை முறுக்கு படமும் இருந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்ல வர்றேன். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. தமிழ் சினிமா வந்து பிடிச்ச வேலைக்கு போ அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா, இந்த டான் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து படிக்காமல் தன்னோட தனித்திறமை என்னென்னு தேடி அலைஞ்சு கடைசியில் அது மூலமாக வந்து அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆயிடுவார். படிக்காமையே வந்து தன்னோட தனித்திறமை மூலமாக டைரக்டரான மாதிரி காமிச்சிருப்பாங்க. கேமரா ரோலிங் ஆக்ஷன். நான் படிப்புன்னு மீனுக்கு எப்படி மானோட ரேஸ் விடுவீங்க? இங்க எல்லாரும் மற்றவங்க வாழ்க்கையை தான் வாழ்றான். அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும், கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தான் வந்து இளைஞர்களை டார்கெட் பண்ணி எடுக்கிற படங்கள் வந்து இளைஞர்களை தவறான வழியில் வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களாக இப்போ தமிழ் சினிமா மாறிட்டு வந்திருக்குது. அப்படிங்கிறது தான் மறைக்க முடியாத உண்மை. இன்னும் எக்ஸாம்பிள்கள் நம்ம சொல்ல போனால் அரசியல்வாதிகளும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட கூட்டத்துக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, படிக்க வேண்டியதுலேயே ஆடு வாங்கி வைங்க, மாடு வாங்கி வைங்க, படித்தாலாம் வந்து அவ்வளோ சம்பாதிச்சிட முடியாது, ஒரு ஆடு மாடு விற்றாவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான உள்டாவான விஷயங்களை எல்லாம் வந்து இளைஞர்கள் முன்னாடி பேசுகிறனால இளைஞர்களும் மனம் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆடு மாடு மேய்ப்பது என்பது அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம், அது அரசு தொழில். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் BE EEE படிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குப்பா இந்த கோர்ஸ் எடுத்து அப்படின்னு கேட்டால், எனக்கு பிடிச்சலாம் படிக்கலப்பா படித்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன. அப்படி நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ணுற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் படித்தா. அப்படி இந்த கோர்ஸ் எதுக்கு எடுத்து படித்தேன்னு கேட்டால், வீட்டில் படிக்க சொன்னாங்க, அதனால தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்கா வந்து சொல்லிட்டு இருந்தார். என்னடா ஏ
இப்போ அந்த பையனுக்கு வந்து 32 வயசு ஆச்சு, மேரேஜும் ஆகலை. அப்பப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனிகளுக்கெல்லாம் போய் வேலைக்கு அப்படி வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாதத்துலேயே வந்து ரிட்டர்ன் வந்துடும். அப்படி பார்த்தா கோளாராவே யோசிக்கிறீங்க. எங்க மூளை இந்த மூளை தானே இது மண்டே 2 பொழுது அந்த மூளையை வெளியே எடுத்துறேன் டேய். இந்த மாதிரி தான் வந்து இளைஞர்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு 1 இயர் கூட தாக்கு பிடிக்காத சூழலுக்கு வந்து ஆகிட்டாங்க. கேட்டால் வேலை பிடிக்கல, அந்த இடத்துல எனக்கு சூட் ஆகலை, அந்த இடத்துல வேலை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நான் படித்த வேலை இல்லை, நான் ஒன்று படித்த அவங்க ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான மைண்ட் செட்டுகள்லாம் மாறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது சினிமா தான் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. இப்படி தனுஷோட விஐபி படத்தோட சக்ஸஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக போய் நம்ம இளைஞர்கள்ட்ட கேட்கும்போது ஏப்பா நீ என்ன வேலைக்கு போகிற, என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பார்த்தா தெரியல நாங்கள்லாம் விஐபிப்பா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிறானுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இதுதான் வந்து அந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, சக்ஸஸ்ஸு. ஆனால் அதுவே வந்து இளைஞர்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல. இதே மாதிரி தனுஷோட அடுத்த படமான தங்கமகன் படத்தில் வந்து தனுஷ் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, எதுலேயுமே இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு பையனாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா ஆஃபீஸில் வந்து ஒரு வேலைக்கு சேருவார். இதுதான் வந்து ரியாலிட்டியாக வந்து நடந்துட்டு இருக்குது. இப்படித்தான் ஏதோ படித்த வேலைக்கு போகிற பிடிச்ச வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் சரி. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிறானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குதுன்னா, மேரேஜ், லைஃப் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி இருக்குது. சரி, மேரேஜ் பண்ணுறதுக்கு போகும்போது பொண்ணு வீட்டில் வந்து பையன் என்ன வேலைக்கு போகிறான்னு கேட்கும்போது சொல்ல தெரியறதில்ல. சும்மா இருக்கான்னு சொன்னால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியில் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். இதுதான் தவறான விஷயம். ஓகே, இந்த வீடியோவோட சிலந்தியோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்ச வேலையோ படித்த வேலையோ நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். படித்தது சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்மளை அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான தகுதியான வேலையை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது வரைக்கும் சும்மா சுற்றுறது இல்லை, எனக்கு எக்ஸாக்டாக நான் நினச்ச வேலை வந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியாக வந்து பொழுதுபோக்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த பாதையிலேருந்து இளைஞர்கள்லாம் விலகி அவங்க என்னென்ன ஸ்கோப் இருக்குதோ அதை தேடி போகணும். அவங்களுக்கு படித்ததுக்கு உண்டான ரிலேட்டடான எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது வந்து உத்தமம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுற படங்கள் வந்து வர்றதை வந்து குறைச்சிக்கலாம். அப்படி ஒரு படங்கள் வந்தால் அதை வந்து நம்ம கொண்டாடி அதை வந்து நமக்கு ஒரு பாடமாக எடுத்து ஒரு ரோல் மாடலை எடுத்து அதில் வர ஹீரோ மாதிரி தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா உங்கள் லைஃப் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜ் தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வழக்கமாக ஜாயின் பட்டன் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், நம்ம கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.